அனைவருக்கும் வணக்கம். பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு ஒரு சிறு வேண்டுகோள். நம்ம மாவட்டத்தில் 2 மிகப்பெரிய தொழிற்சாலை இருக்குது. இதில் எத்தனை பேருக்கு தங்கள் குடும்பத்திலேருந்து நிரந்தர பணியாளராக இருக்கிறீங்கன்ட்டு கொஞ்சம் எண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒப்பந்த பணியில் ஒப்பந்தக்காரர்கிட்ட நம்ம வேலை செய்கிறோம். பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க நிரந்தர பணியாளராகவே கிடையாது. ஒப்பந்த பணியாளர்களுக்கு 15,000 to 20,000 சம்பளம். இதே நிரந்தர பணியாளருக்கு பார்த்தீங்கன்னா 30,000 to 35,000, 40,000, 50,000 அதுதான் இப்படி போயிட்டு இருக்கோம். கிரேட் இருக்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். நம்மளை ஏன் நிரந்தர பணியாளராக ஆக்க மாட்டேங்கிறாங்கன்னு கொஞ்சமாக யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இங்கே கம்பெனி வந்துருச்சு. பெரம்பலூரில் கம்பெனி இருக்குன்னு நம்மளாம் பெருமையாக பேசிக்கிறோம். கம்பெனியில் நமக்கு என்ன இருக்குது? புகை தான் வருது. இதனால் நிலத்தடி நீர் தான் குறையுது. பாதிப்பு நமக்கு தான். சரி, ரைட். அது ஒரு சைடு இருந்தாலும் நம்ம மக்கள் அதனால் பயனடைகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயனடைகிறது கிடையாது. எனக்கு எங்கள் ஊர் அது கம்பெனிக்கு பின்னாடி தான் எங்கள் ஊர் இருக்குது. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நிரந்தர பணியாளரே கிடையாது. அந்த இடத்துக்கு இடம் கொடுத்தவங்களும் நிரந்தர பணி தரேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் தெரில. இங்கே உள்ள அரசியல்வாதிங்க எத்தனை பேர்த்துக்கு நிரந்தர பணி வாங்கி கொடுத்துருக்காங்க? கிட்டத்தட்ட ஒரு கம்பெனியில் பெரிய கம்பெனி 20, 25, 30 பேர் வேலை செய்கிறாங்க. அதில் 1000 பேருக்கு கூட பெரம்பலூர் மாவட்டத்தில் நிரந்தர பணியில் கிடையாது. அடுத்த மாவட்டத்தில் வராங்க. அடுத்த மாநிலத்தில் இருந்தவங்க தான் உயர்ந்த பதவியில் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே இருக்கவங்க கூட அந்த பதவி கூட நமக்கு கிடையாது. கான்ட்ராக்ட்னு ஒன்று போட்டு அந்த கான்ட்ராக்ட் கீழே வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள நமக்கு போட்டு ஒப்பந்த அடிப்பில் போடுறாங்க. அவ்வளோதான். அவங்க நாளைக்கே வேலை விட்டு போக போயிட வேண்டியதான். வேறு கம்பெனிக்கு மாறிக்கிறாங்க. இதே நிரந்தர பணினா அவங்களுக்கு சம்பளம் அதிகம் கிடைக்கும். நிறைய பெனிஃபிட் நிறையா இருக்குது. இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க மக்களே. பார்த்து இந்த தடவை டிவிகேக்கு வாக்களிங்க. மாற்றத்தை விரும்புங்க. 2 கட்சியும் நம்ம வாக்களிச்சிட்டோம் எத்தனை வருஷம். இந்த வருஷம் புதுசாக ஒரு கட்சி நம்ம தளபதி வந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா இந்த அரசியலுக்கு வரவே தேவையில்லை. அவர் சொகுசாக இருக்காரு. இதுக்கு மேலே அவருக்கு என்ன வேணும்? அரசியல் சம்பாதிக்கணும் அவசியமே கிடையாது. அவர் காரு, பங்களா, வீடு எல்லாமே வாங்கிட்டாரு. எல்லாமே அனுபவிச்சிட்டாரு. ஆனால் மக்களுக்காக சேவையாற்றணுன்ட்டு வராது. நம்ம அவருக்கு உறுதுணையாக இருப்போம். ஊரில் காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு உங்கள் வாக்கை நீங்கள் விற்காதீங்க. நான் ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க. நீங்கள் நினச்சா எது வேணாலும் நடக்கும். பார்க்குறதில் பார்த்து நீங்கள் ஊரில் அவ்வளோ கூட்டம் வருது இவ்வளோ கூட்டம் வருது நினைக்காதீங்க. மக்கள் எல்லாமே வெளியே சொல்ல மாட்டாங்க. ஓட்டு போட தயாராகாங்க. நீங்களும் பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் தொகுதியில் நம்ம வெற்றி வேட்பாளர்களை குன்னம் சட்டமன்றத்தையும் பெரம்பலூர் சட்டமன்றத்தையும் வெற்றி வேட்பாளராக மாற்றி அவங்கள தமிழக சட்டமன்றத்துக்கு நீங்கள் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.